ரெண்டு பேரும் தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. குட்டி பாப்பா. ஆமா மைனக்குட்டி, இவங்க பேர் எனக்கு தெரியுமா? இதோ இவ பேரு அம்மு, அவன் பேரு ஆதி. அம்மு ஆதி. பாரம்தான் மம்முங்கறா. சாப்பாடு கொடுக்கவா? இல்ல இல்ல கையில வேணா, அவ சும்மா கேக்குறா. பார்த்துட்டு மம்மு மம்முன்னு வா, ஆனா கொடுத்தா சாப்பிட மாட்டா. நீ சாப்பிடு. டேய் ஆதி, நீ என்னடா உம்முன்னு உட்கார்ந்திருக்க? அது அவன் தூங்கி எந்திரிச்சான்ல, கொஞ்ச நேரத்துக்கு அவன் மூஞ்சி இப்படிதான் இருக்கும். அப்புறம் அவன் சிரிக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகும். ஆனா அம்முக்குட்டி அப்படி இல்ல, தூங்கி எந்திரிச்சதுமே சிரிச்சுக்கிட்டே தான் வருவா. சரி சரி கையில, நீ மைனக்குட்டிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நீயும் சாப்பிடு. சரி அம்முதா. அப்புறம் எதுக்கு இவ்ளோ சமைச்சிருக்க? நாங்க வந்தனால உனக்கு வேலை? ஒரு வேலையும் இல்ல. இல்லனாலும் எங்களுக்குனாலும் சாப்பாடு குழம்பு பொரியல் எல்லாமே செஞ்சுதான் ஆகணும். இப்ப நீ வந்திருக்கிறதுனால கொஞ்சம் நான்வெஜ் சமைச்சு 2 சப்பாத்தி போட்டேன். இது ஒரு பெரிய வேலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சாப்பிடு. என்னம்மா இது, வீட்டுல நல்ல மனமா வருது. எப்பவும் இந்த வீட்டுல சாம்பார் தானே இருக்கும், இன்னைக்கு என்ன கறி குழம்பு வாசம் அடிக்குது? ஓ ஓ, இவ ஃப்ரெண்டு காரி வந்திருக்காளா? அதனாலதான் கறி குழம்பு ஆக்கியிருக்கா. எட்டே, தட்டுல 5-6 வகையிலுமா காணுது. இதே வீட்ல உள்ளவங்களுக்கு சமைக்கணும்னா ஒரு சோத்தை பொங்கிட்டு ஒரு சாம்பாரையும் வச்சுப்புட்டு கடந்தளிக்கிறதுக்காக ஒரு பொரியல் மட்டும் செய்வாம்மா. இப்ப பாரு எத்தனை வகை உண்டாக்கி இருக்கான்னு. அமுதா, அவளுக்கு பசிக்குது போல, மம்மு மம்முன்னு சொல்றா பாரு. ஐயோ இல்லடி, இப்பதான் பால் குடிச்சா, அவ சும்மா சொல்றா. சரி சரி, ஆனா நல்லா மம்மு மம்முன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா பாரு. அம்மா அப்பான்னு சொல்லுவாளா? அம்மா அப்பா மம்மு பால் அப்புறம் வா, இது மட்டும் தான் சொல்லுவா, வேற எதுவும் சொல்ல மாட்டா. சரி சரி. அம்மா இப்ப 2 பேத்துக்கும் எவ்வளவு மாசம் ஆகுது? இப்ப 7 மாசம் ஆகுது கையில. பாரு, இப்பதான் பிறந்த மாதிரி இருந்தாங்க, அதுக்குள்ள 7 மாசம் ஆயி போச்சு. இன்னும் 5 மாசம் போச்சுன்னா 2 பேருக்கும் ஹாப்பி பர்த்டே வந்துரும். ஹாப்பி பர்த்டே மைனக்குட்டி. அவங்களுக்கு இப்ப ஹாப்பி பர்த்டே இல்ல, இன்னும் 5 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹாப்பி பர்த்டே வரும். மைனக்குட்டிக்கு ஹாப்பி பர்த்டேனா ரொம்ப பிடிக்குமா? ஐயோ ஆமா அமுதா, இவளுக்கு ஹாப்பி பர்த்டே கேக் வெட்டுறதுனால ரொம்ப பிடிக்கும். டிவில எல்லாம் கேக் பார்த்தா கூட ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டே இருப்பா. ஆனா பாவம், இவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடவே இல்லை. ஏன்னா அப்பதானே அத்தை இறந்தாங்க. அத்தை இறந்த டைம்ல பர்த்டே எல்லாம் கொண்டாட வேண்டாம்னு சொல்லி கொண்டாடல. இனி அத்தைக்கு 1 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொண்டாடணும். செகண்ட் பர்த்டே நல்லா பண்ணணும் அமுதா. சரிடி கையில, அதுக்கு என்ன, இனி அத்தைக்கு 1 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே இவளுக்கு செகண்ட் பர்த்டே வரும், அப்ப நல்லா கொண்டாடிக்கலாம். ஐயோ அமுதா, ஆதிக்குட்டி அழறாண்டி. இல்ல இல்லடி, அவன் சூச்சு போயிட்டான், அதனாலதான் அழறான். அது சரி. டேய், அம்மா மேல சூச்சு போனதுக்கு அம்மா தானடா அழணும், நீ எதுக்குடா அழற? அம்மு, உனக்கு என்ன புரிஞ்சிச்சு நீ சிரிக்கிற? அவ அப்படிதான், அவளுக்கு புரிஞ்சாலும் புரியலனாலும் நம்ம ஏதாவது சொன்னா சிரிச்சுக்கிட்டு இருப்பா. சரி இரு, இவன் இனி அழுதுட்டே இருப்பான், நான் இவனுக்கு போய் ட்ரெஸ் மாத்தி விட்டுட்டு கொண்டு வரேன். சரி அம்முதா, போயிட்டு வா. ஏ பாப்பா, உன் பேர் என்ன? பாட்டி பேர் கேக்குறாங்கல்ல, சொல்லுமா. என்னது மைனாவா? இது என்னடி பேரு? மைனா காக்கா குருவினுக்கிட்டு. இருமைனா சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஏடி, கண்ணம்மாங்கிறது யாரு, உன் ஃப்ரெண்டா? இல்ல பாட்டி, அது அவ வளர்க்குற மீன். இந்த கூட்ட பாத்தீங்களாமா? மீன் பேரு கண்ணம்மாவா, இந்த பிள்ளை பேரு மைனாவா. எல்லாம் கால கொடுமை, என்னது சொல்ல. அது சரி, அமுதாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானே உனக்கு கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள உன் பிள்ளை இட்டா பெருசாயிட்டா. ஓ உனக்கு பிள்ளை இல்லாம தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதை நான் மறந்தே போயிட்டேன். ஏமா, தத்தெடுத்து வளர்க்கையில ஒரு சின்ன பிறந்த குழந்தையா பார்த்து தத்தெடுக்கப்படாது, இது என்ன 1 வயசான பிள்ளை தத்தெடுத்திருக்க? அம்மாச்சி, அவ எத்தனை வயசு குழந்தைய தத்தெடுத்தா உங்களுக்கு என்ன வந்தது? அந்த குழந்தைய தத்தெடுத்த விஷயத்த அவளே மறந்துட்டு அந்த குழந்தைய தான் குழந்தையா அவ வளர்த்துக்கிட்டு இருக்கா. அவகிட்ட போய் திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க. ஏடி மருமகளே, இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி கோவப்படுற?
ஒரு விஷயத்த கேட்டா மத்தவங்க மனசு கஷ்டப்படும்னு தெரிஞ்சா அந்த விஷயத்த கேட்கவே கூடாது. இங்க நிறைய பேர் அப்படிதான். அவங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் தெரியணுங்கிறதுக்காக அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுமா கஷ்டப்படாதான்னு கூட யோசிக்காம தேவையில்லாததெல்லாம் கேட்க வேண்டியது. அடுத்தவங்க வாழ்க்கையில என்ன நடந்தா உங்களுக்கு என்ன? ஏக்கி இப்ப நீ என்ன சொல்லிவிட்டேன்னு என்கிட்ட எகிரிக்கிட்டு வார? இங்க பாருங்க, அந்த குழந்தை கையிலையும் சக்தியும் தான் அவளோட அம்மா அப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவ முன்னாடி போய் தத்தெடுத்திருக்கா அப்படி இப்படின்னு சொல்றீங்க. அந்த குழந்தைக்கு புரிஞ்சதுன்னா அது எவ்வளவு கஷ்டப்படும். ஆமாக்கி, 1.5 வயசு பிள்ளைக்கு தத்தெடுக்கிறதுனா என்னன்னு அப்படியே புரிஞ்சிடும் பாரு. வந்துட்டா ஏதாவது காரணம் கிடைக்குமா குத்தம் சொல்லலான்னுக்கிட்டு. கையில சாரிடி, அம்மாச்சியோட குணம் தான் உனக்கு தெரியுமே. மற்றவங்க மனசு கஷ்டப்படுமான்னு கூட யோசிக்காம இப்படிதான் வெடுக்கு வெடுக்குன்னு எதையாவது பேசிடுவாங்க. நீ எதையும் மனசுல வச்சுக்காதடி கையில. இல்லடி பரவாயில்ல. சாரா, என்ன இஷ்யூ? சாரா, மைண்டு என்னமோ மாதிரி இருக்கு. கிளாஸை கவனிக்கவே முடியல. ஒரு மாதிரி தலைவலியா இருக்கு. நான் வீட்டுக்கு போட்டுமா? என்ன இஷ்யூ? கிளாஸ் இன்னும் 1 மணி நேரம் தானே இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிரு, அதுக்கப்புறமா வீட்டுக்கு போய்க்கலாம்ல. இல்லை சாரா, ரொம்ப தலைவலிக்குது. எனக்கு இதுக்கு மேலே உட்காரவே முடியாது. என்னமோ மாதிரி இருக்கு சாரா, நான் கிளம்புறேன். சரி, நானும் வரட்டா? ஏய், 2 பேரும் போய் கேட்டால் அந்த மேம் விடுமா? அதுவும் சரிதான். உன்னையாவது பரவாயில்ல, தலைவலிக்குது ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னால் கூட விட்டுரும். ஆனால் என்ன கண்டிப்பாக விடாது. சரி, நீ வேணா கிளம்பு, நான் கிளாஸ் முடிச்சுட்டே வரேன். சரி சாரா, நான் கிளம்புறேன். சரி ஐஷு, நாளைக்கு காலேஜுக்கு வந்துரு, நாளைக்கு பார்க்கலாம். சரி. என்னங்க இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? அதுக்குள்ள காலேஜ் முடிஞ்சிருச்சா? காலேஜ் இன்னும் முடியல. எனக்கு ஒரு மாதிரி தலைவலியா இருந்துச்சு, அதான் நான் நேரத்தில் கேட்டுட்டு வந்துட்டேன். ஆமா, அது சரி. நீங்க இந்நேரத்தில் இங்க என்ன பண்றீங்க? அது நான் ஜாராவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். என்னது, ஜாராவை கூப்பிடவா? அதுக்கு கிளாஸ் முடியிருக்கு தான் இன்னும் 1 மணி நேரம் இருக்கே. அதுக்கு முன்னாடி வந்து எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? அது இல்லைங்க, ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பும்போது டைம் ஆயிடுச்சுன்னு நினச்சி தான் கிளம்புனேன். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இன்னும் கிளாஸ் முடியறதுக்கு 1 மணி நேரம் இருக்குன்னு. அதான் சரி, இங்கே நல்லா காற்று வருது, அப்படியே நின்றுட்டேங்க. என்னங்க நீங்கள் சந்தேகமாக பார்க்குறத பார்த்தா நான் ஏதோ உங்களை பார்க்கறதுக்காக நேரங்காலத்தோட கிளம்பி வந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரியில இருக்கு. இங்கே பாருங்க, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. தேவையில்லாமல் மனசில் ஆசையை வளர்த்துக்காதீங்க சொல்லிட்டேன். என்னது? எங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஏற்கனவே தலைவலின்னு சொன்னீங்க. ஆமா, என்னங்க ஆச்சு? ஏன் தலைவலி? நான் கூட டாக்டர் தான். என்ன ஏதுன்னு பார்க்கவா? ஒன்றும் தேவையில்லை. வீட்டுக்கு போய் ஒரு டீ குடிச்சா என் தலைவலி தன்னால சரியாயிடும். அட, நான் கூட உங்களை மாதிரி தாங்க. தலைவலினா மருந்தெல்லாம் சாப்பிட மாட்டேன். நல்ல ஒரு இஞ்சி டீ வச்சு குடிப்பேன். தலைவலி பஞ்சா பறந்து போயிடும். இங்க பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு டீ கடை இருக்கு. இஞ்சி டீ பிரமாதமா இருக்கும். வரீங்களா? டீ சாப்பிடலாம். வேண்டாம், நீங்க ஜாராவை கூப்பிட தானே வந்தீங்க, அவளை கூட்டிட்டு போங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். எங்க இருங்க, அதான் கிளாஸ் முடியறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கே. 1 மணி நேரம் நான் இங்கே வெட்டியாக தான் நிற்க போகிறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போனீங்கன்னா ஏன் நேரத்தில் வந்துட்டு அப்படி இப்படின்னு வீட்டில் ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க. உங்களுக்கும் கஷ்டம், இங்கே தனியாக நிற்கிறதுக்கு எனக்கும் கஷ்டம். அதுக்கு பேசாமல் நம்ம போய் ஒரு டீ குடிச்சு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா நீங்களும் வீட்டுக்கு கரெக்ட் டைமுக்கு போயிடலாம். எனக்கும் போர் அடிக்காது. என்ன சொல்கிறீங்க? அது ஏங்க யோசிக்காதீங்க. யோசிச்சா தலைவலி அதிகமாயிரும். வாங்க வாங்க போய் டீ குடிப்போம். எங்க எப்படிங்க நான் சொன்ன இஞ்சி டீ சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அம்மா, நீங்க குடிக்கல? இல்லங்க, எனக்கு வேண்டாம், நீங்க குடிங்க. நீங்களும் குடிங்க. இல்லங்க, எனக்கு வேணாம், நீங்க குடிங்க. அது இல்ல, உங்களை பார்க்க வச்சுட்டு குடிச்சா எனக்கு வயிறு வலிக்கும்ல. எங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கண்ணு வச்சிட மாட்டாங்க, குடிங்க. ஐயோ எங்க, நான் நோம்புங்க. நோம்பு திறக்காம எதுவும் சாப்பிடக்கூடாது, அதனால தான் குடிக்காம இருக்கேன். இப்பவாவது குடிங்க. ஓ, சாரிங்க. பரவாயில்லைங்க.
ஒரு வார்த்தை பேசாமல் என்னை பாரடி, இந்த நிமிடங்கள் நீளட்டுமே. வேறேதும் நினைக்காமல் விழி மூடடி, இந்த நெருக்கங்கள் தொடரட்டுமே. யாரும் பார்க்காமல் என்னை பார்க்கிறேன், என்னை அறியாமல் உன்னை பார்க்கிறேன். சிறு பிள்ளை என எந்த இமைகள் அது உன்னை கண்டாலே குதிக்கின்றது. ஐயோ எங்க மணி 5:15 ஆகுது. கிளாஸ் முடிஞ்சு 1/4 மணி நேரம் ஆகுது. பாவம் சாரா உங்களுக்காக காத்துட்டு இருப்பா. அடா அவ எதுக்குங்க எனக்காக காத்துட்டு இருக்க போறா? அவ இந்நேரத்துக்கு வீட்டுக்கு போயிருப்பா. என்னது வீட்டுக்கு போயிருப்பாளா? அவ எப்படி போவா? அவகிட்ட தான் ஸ்கூட்டி இருக்கே, அதுல போயிருப்பா. என்னது? எங்க அது வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் உங்களை அப்புறமா பார்க்குறேன். ஏன் மாமா இன்னைக்கு இந்த அம்மாச்சி என்ன பண்ணாங்க தெரியுமா மாமா? பாவம் கையில் அவளே ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. ஆனா அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி எப்படி பேசிட்டாங்க தெரியுமா மாமா? ஏன் தங்கம், இந்த பொண்டாட்டிங்களுக்கெல்லாம் புருஷன் வீட்டுக்கு வந்தா நல்லதா 4 வார்த்தை பேசுறதுக்கு எதுவுமே இருக்காதா? மாமியார் இப்படி பண்ணிட்டாங்க, நாத்தனார் இப்படி பண்ணிட்டாங்க, அம்மாச்சி இப்படி பண்ணிட்டாங்கன்னு யாரையாவது குத்தம் சொல்றதுக்கு தான் இருக்குமா? மாமா நீங்களாம் வெளியே போறவரு, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஷேர் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸு கூட வேலை செய்கிறவங்கன்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு கஷ்டம்னா சொல்கிறதுக்கு புருஷன் நீங்கள் தானே மாமா இருக்கீங்க. சாரி தங்கம், சொல்லு என்ன பிரச்சனை? அதான் மாமா கையல் வந்தால இந்த அம்மாச்சி என்ன கேட்டாங்க தெரியுமா? நீ குழந்தைய தத்தெடுத்தியே, ஏன் ஒரு சின்ன பிறந்த குழந்தைய தத்தெடுக்க வேண்டியது தானே? எதுக்கு ஒரு வயசான குழந்தைய தத்தெடுத்திருக்கேன்னு அவகிட்ட போய் கேட்குறாங்க. பாவம் அவளே அந்த குழந்தைய தத்தெடுத்திருக்கோன்றதையே மறந்து தான் அந்த குழந்தைக்கு அம்மான்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அவகிட்ட போய் இந்த அம்மாச்சி இப்படி கேட்டுட்டாங்க மாமா. சி பாவம், அவ எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு போனா தெரியுமா? விடு தங்கம், வயசானவங்களும் அப்படிதான், எதையும் யோசிக்காம புரிஞ்சுக்காம பேசிடுவாங்க. நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிட்டு கண்டுக்காம இருக்கணும். அப்புறம் கையலுக்கும் அம்மாச்சியை பத்தி தெரியும்ல, அதனால அவளும் அதை பெருசா எதுவும் எடுத்திருக்க மாட்டா. ஐயோ இல்ல மாமா, அவளுக்கு அது மனசுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. அவ எவ்வளவு வருத்தப்பட்டா தெரியுமா? சரியா சாப்பிட கூட இல்ல, அப்படியே எந்திரிச்சு போயிட்டா. ஓ அப்படியா? சரி, நீ வேணா ஒன்று பண்ணு. நாளைக்கு அவளுக்கு ஃபோன் பண்ணி அம்மாச்சி பேசுனது எதையும் மனசுல வச்சுக்காத, வருத்தப்படாதுன்னு ஆறுதல் சொல்லு. என்ன? அதெல்லாம் வேணாம் மாமா, அவ என் ஃப்ரெண்டு, எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். அதெல்லாம் அவ பெருசா எடுத்துருக்க மாட்டா, அப்பவே மறந்துருப்பா. இதைத்தானே நம்மளும் சொன்னோம். ஐயோ சாரி மாமா, நீங்க தான் ஏதோ பேசணும்னு சொல்லி என்ன வெளியே கூட்டிட்டு வந்தீங்க. நானே பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன மாமா, என்ன பேசணும்னு கூட்டிட்டு வந்தீங்க? எங்கடி என்ன பேச விட்ட? அது வந்து தங்கம். ஐயோ மாமா, மறந்தே போயிட்டேன். அம்முக்கு டைப்பர் மாத்தி விட மறந்துட்டேன். இருங்க மாமா, நான் போய் மாத்திட்டு வந்துடுறேன், நீங்க பேசிட்டு இருங்க. இது நான் பேசிக்கிட்டு இருக்கவா? இவன் மென்டலா இல்ல நான் மென்டலா? வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.